ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமக. பொன்மயிர் கண்ணியில் 6வது கண்ணி இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒளிபரப்படுகிறது. இந்த ஒலிக்கிறது இது அற்புதமான ஒரு கண்ணி. இந்த பாடல் சேலஞ்சிங் பாடல். இந்த பாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படி நல்லாயிருக்கும். ஈரம் மிக வைத்து உலகம் எங்கும் உயிர்க்குயிராய் தாரகமாய் நிற்போனை சார்வேனோ பொன்மையிலே. இப்போ ஈரம் மிக வைத்து உலகம் எங்கும் உயிர்க்கு உயிராய் தாரகமாய் நிற்போனை சார்வேனோ பொன்மையிலே. நல்லா கவனித்து பாருங்கள். ஈரம்னா என்னது? அந்த ஈரம்னா ஒரு பதம் அந்த மண்ணோட பதம் ஈரத்தன்மையில் இருக்கிறது. அந்த ஈரத்தன்மையில் எந்த ஒரு நெல்லை போட்டாலும் எந்த விதையை போட்டாலும் முளைக்கும். வறுத்த விதை முளைக்காது, மற்றபடி எந்த விதையை போட்டாலும் முளைக்கும். ஞானிகள் மட்டும்தான் வறுத்த விதையாக ஆக்க வேண்டும் என்று சொல்வார்கள். மனத்தை வறுத்த விதையாக மாற்ற வேண்டும் என்பது ஒரு வகை. ஈரத்துக்கு முக்கியமானவர் கருணை. அதுக்கு தமிழ் அர்த்தம் கருணை. கருணைக்கு அருணகிரிநாதர். கருணைக்கு அருணகிரிநாதர். அப்போ அருணகிரிநாதர் ஈரம் மிக வைத்து உலகமெங்கும் உயிர்க்கு உயிராய் தாரகமாய் நிற்போனை சார்வேனோ பொன்மையில். அப்படின்னா ஓங்காரமாக நிற்கிறார் அருணகிரிநாதர். எங்கே நிற்கிறார் பாருங்களேன். இந்த வில்லிபுத்தூரார்னு ஒருத்தர் இருக்கார். அவர் மகாபாரதம் எழுதுறதுக்கு அருணகிரிநாதர் காரணமாக இருக்கார். இது என்ன சொல்லுவாங்க? கந்தர் அந்தாதின்னு ஒரு பாட்டு எடுத்திங்கனாக்கா அதில் வரும், இந்த ரகசியம் வரும். என்ன பண்ணுறாரு? வில்லிபுத்தூரார்னு ஒருத்தர் இருக்கிறாரு அருணகிரிநாதர் காலத்தில். அவருக்கு ஒரு நல்ல தமிழ் புலமை. எப்பவுமே யாருக்குமே எந்த வித்தை இருந்தாலும் எந்த கலை இருந்தாலும் கலைஞனுக்கு எல்லாருக்குமே கர்வம் இருக்கும். எங்கே பார்த்திங்கனாலும் அவங்க அதில் தான் அவங்களுக்கு கர்மா அப்படி வந்து நிற்கும். அதில் தான் அவங்க மாட்டுவாங்க. எந்த கலைஞர்களும் ஏராளமான புலவர்கள் வாழ்ந்துருக்காங்க நம்ம நாட்டில். ஏராளமான கலைஞர்கள் வாழ்ந்துருக்காங்க. ஏராளமான அறிஞர்கள் வாழ்ந்துருக்காங்க. ஆனால் அவங்க பாசிட்டிவில் பயன்படுத்தினா வளர்ச்சி நல்லாயிருக்கும். நெகட்டிவில் போயிட்டாங்கன்னா மாட்டிக்குவாங்க. ஆனால் கர்மா வந்து அகங்காரம் வந்து மாட்டிக்குவாங்க. அவருடைய வகையில் என்ன பண்ணுறாரு? அவர் பாட்டு பாடுவார். அவர் அந்தாதி பாட்டு பாடுவார். அவர் எங்கே பாட்டு பாடுறாரோ எதிர் ஒரு புலவன் யார் எந்த ஊருக்கு வருவார். நீ என்ன புலவன்? அப்போ அந்த திருவிளையாடலை நீங்கள் பார்க்கலாம். அந்த டிஎஸ் பாலையா வரும்பொழுது அப்படி தான் வருவார். எங்கெல்லாம் பாட்டு பாடுறாரோ அங்கெல்லாம் அவங்க வந்து அதுக்கு தகுந்தாப்போல் அவங்க அடிமைன்டுவாங்க. இதில் இவர் என்ன பண்ணுவார்? எந்த புலவர் எந்த ஊரில் புலவர்னு ஒருத்தன் சொல்லியிருக்கானோ அவனை கூடுவார், பாடுவார். அவன் காதில் ஒரு கொரடை மாட்டிடுவார். அவனுக்கிட்டேருந்து ஒரு கொரடை கொடுத்து இவர் காதில் மாட்ட வச்சிடுவார். இவர் பாடுற பாட்டுக்கு அவன் கரெக்டான பொருளை சொல்லிட்டான்னா ரைட், ஓகே. இல்லைன்னா அவன் தப்பாக சொல்லிட்டான்னா காதை அறுத்துடுவார். எப்படி வச்சுக்காங்க பாருங்களேன். இவர் தப்பாக பாடினா இவர் காது அவன் இருக்கணும், அவர் தப்பாக பாடினா அவர் காதை இவராக இருக்கணும். இது ஒரு காதா? உனக்கு தேவையா? அப்படிங்கிறது அவங்க அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருக்குது நம்ம நாட்டில். ஒரு புலவர் பாட்டு பாடும் பொழுது 2 பேர் 2 குரடை வச்சுக்குவாங்க. அதுக்கு அர்த்தம் சரியாக சொல்லணும். எதிர்ப்புலவர் அர்த்தம் சொல்லணும். எதிர்ப்புலவர் அர்த்தம் சொல்லலைன்னா அவன் காதை இவன் பாடினவன் அறுத்துடுவான். இப்படி எல்லார் காதையும் அறுத்துக்கினே வராரு வில்லிபுத்தூரார்னு ஒரு புலவர். இப்படி அறுத்துனே வரும் பொழுது எல்லா புலவர்களும் அருணகிரிநாதர்கிட்ட சொல்கிறாங்க, அருணகிரிநாதா இந்த மாதிரி எல்லார் காதையும் அறுத்துன்னு வரான், இதுக்கு எனக்கு தீர்வே இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த கந்தர் அந்தாதி என்கிற பாடலை இவர் அருணகிரிநாதர் எந்த ஊரில் பாடினார்னு ரெக்கார்டு இல்லை, ஆதாரம் இல்லை. திருச்செந்தூர் பாட்டு இந்த 27 பாட்டு முதல்ல வந்திருக்கிறதா. அப்போ திருச்செந்தூரில் பாடி இருக்கலாமோ அப்படின்னு உத்தேசமாக சொல்லுவாங்க. ஆனால் கந்தர் அந்தாதி என்பது அருணகிரிநாதர் பாட்டில் முக்கியமான பாட்டு. நீங்கள் எடுத்தீங்கன்னாலும் கந்தர் அந்தாதி தயவு செஞ்சு படித்து பாருங்கள். இதில் கேட்டாது பாருங்கள். யூடியூப்பில் போட்டால் கந்தர் அந்தாதி அப்படி கேட்டாது பாருங்கள். ரொம்ப அற்புதமான பாட்டு.
முதல் 8 எழுத்து ஒரே மாதிரி வரும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு அந்தாதி பாட்டு. அது கடைசியில் எதில் முடியுதோ அதில் அந்தம் ஆதி அதில் தான் மறுபடியும் அடுத்து தொடங்கணும். அந்த மாதிரி இருக்கும். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா 54வது பாட்டு பாடுவார். இந்த 54வது பாட்டு க ங ச ஞ ட ந த 7வது எழுத்து. எப்பவுமே அந்த 7க்கு ஒரு ரகசியம் இருக்கும். பாம்பன் சாமியோட அதெல்லாம் தகராலய ரகசியம் தாவில் வைப்பார். தாவுக்கு ஒரு ரகசியம் இருக்கும். பாம்பன் சாமி பாவில் அவர் பாடின தொட்டி இவர் பாவில் படிக்கார். பப்பு புப்பா பப்பப்பு பப்ப புப்ப பாப்பாப்பை அப்படின்னு சொல்லி பார்க்குற வரிசையில் பாடிடுவார். பாவிலே ஒரு பாட்டு படிப்பார் பாம்பன் சாமி. அதில் காவிலே ஒரு பாட்டு படிப்பார். காக்கை கோகை அப்படின்னு சொல்லி எழுதுவார். இப்படி எழுதியிருப்பார். பாட்டு 2 பாட்டு இதுக்கு அர்த்தம் பாம்பன் சாமியே கொடுத்துருப்பார். இந்த அர்த்தம் யாரும் கொடுக்க முடியாது இந்த பாடல்களுக்கெல்லாம். அதே போல் இவர் என்ன பண்ணுறாரு, தகர வரிசையில் ஒரு பாட்டு பாடுவார். அது 54வது பாட்டு. முடிஞ்சால் நீங்கள் அந்த 54வது பாட்டை கேட்டு பாருங்கள், இல்லை படித்து பாருங்கள். தகர வரிசையில் ஒரு பாட்டு படிப்பேன். வெறும் தாதான் அந்த பாட்டில் ஏகாட்சரம்னு பேர். ஏகாட்சரப்பதிகம் அப்படின்னு பேர். ஒரே அக்ஷரம் தகரம் தகரத்திலே வரும். மொத்தம் அந்த பாட்டு முழுக்க தாவில் ஆரம்பித்து தாவிலே முடியும். அந்த மாதிரி ஒரு பாட்டு. தத்தி தத்த தத்து அப்படியே தாவிலே வரும். அந்த மாதிரி ஒரு பாடலை அவர் பாடின உடனே வில்லிபுத்தூராரால் அர்த்தம் சொல்ல முடியல. உடனே வில்லிபுத்தூரார் தோல்வியை ஒப்புக்கிட்டார். ஒத்துக்கிட்ட உடனே என்ன பண்ணார், என்னோடய காதை அறுத்துருங்கன்ட்டார். அவர் அறுக்க சொல்லிட்டார். சம்மதிச்சார். நான் தெரியல, இவர் அர்த்தம் நீங்கள் சொல்லுங்கன்னார். அருணகிரினா அதுக்கு அர்த்தம் சொல்லிட்டார். ஏன்னா இவர் பாடினவருக்கு அர்த்தம் தெரிஞ்சுருக்கணும்ல. இவர் அர்த்தத்தை ஒழுங்காக சொல்லிட்டார். சொன்ன உடனே காதை அறுத்துருங்கன்ட்டார். ஒத்துக்கினார். உண்மையான அர்த்தம் இதுதான் அப்படின்னு ஒத்துக்கினார். அப்புறம் அருணகிரி சொன்னார், இல்லை நீ ஒரு புலவன், உங்கள்கிட்ட திறமை இருக்குது. காதை அறுக்கிறதுங்கிறது நான் ஜெயிச்சிட்டேன் நீ ஜெயிச்சிட்டேங்கிறது கிடையாது. அதான் கருணைக்கு அருணகிரி. நீ இனிமேலாவது உன்னுடைய புலமை நல்ல வழிக்கு பயன்படுத்து. இந்த மாதிரி வீணான வழிக்கு பயன்படுத்தாதே. நீ மேல் வேறு ஏதாவது பண்ணுனதுக்கப்புறம் தான் மகாபாரதம் எழுதுறார். வில்லிபுத்தூரார் மகாபாரதம்னு ஒன்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கு அப்புறம்தான் வில்லிபுத்தூரார் மகாபாரதம் எழுதி கொடுத்துருக்கார். தமிழில் நமக்கு வில்லிபுத்தூரார் மகாபாரதம் நமக்கு கிடச்சிருக்குன்னா அதுக்கு விதை யார்? அருணகிரிநாதர். அதான் ஈரம் மிக வைத்து உலகம் எங்கும் உயிர்க்கு உயிராய் தாரகமாய் நிற்போனை சார்வேனோ பொன்மையிலே. அருணகிரிநாதரை சார்ந்தோமானால் கந்தர் அந்தாதியில் 54வது பதிகத்தை நம்மெல்லாம் படித்தோம்னா நமக்கு எல்லாமே நமக்கு அனுகிரகம் கிடைக்கும். வெற்றி என்பது அந்த ஒரு பதிகத்தில் அவ்வளோ அழகாக அமைச்சிருப்பார். நீங்களும் எழுந்தது படித்து பாருங்கள், எல்லோரும் வெற்றி பெறுங்க. இந்த 6வது பதிகம் ஈரமிக வைத்து உலகமெங்கும் உயிர்க்கு உயிராய் தாரகமாய் நிற்போனை சார்வேனோ பொன்மையிலே என்கிற இந்த பதிகத்தை அருணகிரிநாதரை ஞாபகம் வச்சு வில்லிபுத்தூரான ஞாபகம் வச்சு நீங்கள் எல்லோரும் இந்த பாட்டை மனப்பாடம் பண்ணி வெற்றி பெறுங்கள். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்.